செமிகண்டக்டர் ஆலையை வேறு மாநிலத்துக்கு திருப்பி விட்டார்களோ அது போன்று இல்லாமல் தொழில் முன்னேற்றம் வந்தால் வேலைவாய்ப்பு பெருகும், வேலைவாய்ப்பு பெருகினால் தமிழகம் முன்னேறும் என்பதை கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது இந்தியாவிற்கான பட்ஜெட்டு அப்படின்றத நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நிதிநிலை ஒதுக்கீடிலிருந்து குறைந்தது ஒவ்வொரு துறையிலிருந்தும் குறைந்தது 10 விழுக்காடு சாதாரணமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உட்பட இது தமிழகத்தை தான் சென்று தான் சேருகிறது. அது எல்பிஜி சிலிண்டருடைய மானியமாகட்டும் அல்லது நான் சொன்னது போன்ற தொழில்துறையில் முத்ரா லோன் அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கிறது. நியூக்ளியர் பவர்லேயும் தமிழ்நாடு இருக்கிறது. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ்நாடு முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி சோலாரில் ரொம்ப பெருமையாக தமிழ்நாட்டில் சொன்னாங்க, தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தது தான் கொடுத்துருக்குறாங்கன்னு. 10,000 கோடியில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு எவ்வளவு இதை டான்ஜெட்கோ நிறுவனம் மூலமாக செய்கிற தமிழக அரசு எப்படி செய்ய போகிறது என்பதை பார்க்க வேண்டும். இதற்கான நோடல் ஏஜென்சி கூட மத்திய பொதுத்துறை நிறுவனம் தான். அப்போது இது தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்போது இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அது எந்த துறையாக இருந்தாலும், அது விவசாயமாகட்டும், எங்கள் விவசாயம் கூட எங்கள் விவசாயத்துக்காக பல்வேறு சலுகைகளும் பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் எப்படி தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல போகிறது என்பதை பொறுத்து தான் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அப்படின்ற கேள்வி வரும். வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து சந்திக்கும் பொழுது தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். குறிப்பாக இன்றைக்கி இந்த பட்ஜெட் பற்றி சொல்லணும்னு சொன்னால் இதில் விவசாய உற்பத்தி திறன் மற்றும் மீள்தன்மை, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி, அதே மாதிரி மனிதவள மேம்பாடு, அதோடு கூடிய சமூக நீதி, உற்பத்தி துறை மற்றும் சேவை துறை, நகர்ப்புற வளர்ச்சி, ஆற்றல் அதாவது நம்முடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, R&D இதையெல்லாம் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி இந்த நம்முடைய நிதிநிலை அறிக்கையை பயன்படுத்தி நம்முடைய இந்தியாவை நாம் கட்டமைக்கப் போகிறோம் என்பது குறித்தான பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு MSMEயில் இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், MSME குறித்த பல்வேறு சலுகைகள், கடன் திட்டங்கள், இவை எல்லாமே தமிழ்நாட்டிற்கு மிக அதிக அளவில் பயன்படும். 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களை திறன் பயிற்சியில் நாம் ஈடுபடுத்த போகிறோம்னு சொன்னால் தமிழ்நாடு மிக சிறந்த ஒரு இடத்தை இதில் பெறும். அதனால் இங்கே வேலைவாய்ப்பு, கல்வி, மகளிர் நலன், விவசாயம் இதையொட்டித்தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது சிறப்பாக நாம் செய்திருக்கிறோம். இதனால் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையானது கவர்ச்சிக்காக கிடையாது. A government has got no business to do business. ஒரு அரசாங்கம் வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பொதுத்துறை நிறுவனங்களின் மூலமாக கூட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அந்த அளவிலே கடந்த 10 வருடங்களில் பல பொதுத்துறை நிறுவனங்கள் மிக சிறந்த அளவில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களை சிறப்பாக செலுத்தி வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்த காரணத்தினால்தான் வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தமிழக அரசினுடைய பொறுப்பு. ஆனால் வழக்கம் போல அரசியல் செய்யாமல் இவர்கள் இதை உறுதியாக நேர்மையாக இந்த நிதிநிலை அறிக்கையினை மனதார ஏற்றுக்கொண்டு இதில் மலிவான அரசியல் செய்யாமல் இருப்பது நலம் என்று நினைக்கிறேன்.